டே பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒமேரோஸ் இதை எழுதினவங்க டெரிக் வால்கோட். இந்த பர்டிகுலர் போம் 1990 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு எபிக் போம். இந்த பர்டிகுலர் சிங்கிள் ஒர்க்கை ஆத்தர் வந்து 7 புக்காக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலாக இதில் 64 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து இந்த புக்கை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஆத்தர் இது வரைக்கும் எழுதின புக்ஸில் இந்த ஒர்க் தான் அவரோட ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி நிறைய கிரிட்டிக் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. கிரிட்டிக்ஸ் கிட்டேருந்து அப்ரிசியேஷன் வாங்குறது பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒர்க் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. தென் இந்த பர்டிகுலர் ஒர்க் எதால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா, ஹோமரோட இலியட் அண்ட் ஒடிசி அந்த ஒர்க்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இவர் வந்து இந்த ஒர்க்கை எழுதியிருக்கிறார். ஓகேவா? தென் இதோட செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது செயின்ட் லூசியா அப்படின்னு சொல்லப்படுற யூஎஸில் இருக்கிற ஒரு இடத்த தான் இந்த பர்டிகுலர் ஒர்க்கில் செட்டிங்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஷீஷோரில் நடக்கிற மாதிரி தான் மோஸ்ட்டாக அந்த விஷுவல் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸில் தான் ஆத்தரும் பிறந்திருக்கிறாரு. ஸோ அவர் பிறந்த இடத்துல, அவர் வாழ்ந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோட கம்பேர் பண்ணி இவரோட இமேஜினேஷனையும் சேர்த்து அண்ட் ஆல்சோ ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாகவும் இவரோட ஒர்க்கில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. தென் பர்டிகுலராக 5th புக்கில் இவரோட ஓன் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருப்பார். இவர் நிறைய வேர்ல்டு வைட் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. பர்டிகுலர்லி லிஸ்பன், லண்டன், ரோம், டொராண்டோ இந்த மாதிரி அவர் ட்ராவல் பண்ண நிறைய பிளேஸ் எல்லாத்தையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் 5th புக்கில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஒர்க்கில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஐலண்ட், செயின்ட் லூசியாவில் இருக்கிற ஒரு ஐலண்ட், அதை வந்து ஹிஸ்டாரிக்கலி அதை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா த ஹெலன் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அதில் ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டராக ஹெலன் அப்படின்றவங்களை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் அமெரிக்கன் தென் காலனைசேஷன் இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஒர்க் இருக்கும். ஓகேவா? ஸோ அது எல்லாத்தோட ஷேடு இருக்கிறதுனால த ஹெலன் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரியில் இந்த ஐலாண்டுக்கு ஒரு நேம் உண்டு. இது ரொம்பவே லென்த்தியான ஒரு போம் அப்படின்றதுனால இந்த வீடியோவில் என்டையர் போம் நம்ம கவர் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ கேரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, அச்சில் அப்படின்றவர் ஒரு ஃபிஷர்மேன், தென் ஹெக்டர் அப்படின்றவர் ஒரு டாக்ஸி டிரைவராக இருப்பார். இவங்க 2 பேருக்கும் எப்போவுமே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே இருக்கும். தென் 7C அப்படின்ற ஒரு கேரக்டர் வருது. அதாவது ஒரு பிளைண்ட் செயிலர் வராரு. இவருக்கும் சீக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் ஒரு நரேட்டர், அதாவது போயட், இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணுறாரு இல்லையா? ஸோ நரேட்டர், அவரோட ஹிஸ்ட்ரியும் இருக்குது அப்படின்றதுனால அவரையும் ஒரு கேரக்டராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. தென் ஃபிலாக்டேட் அப்படின்றவரும் ஒரு ஃபிஷர்மேன். இவருக்கு ஒரு ஊண்டு இருக்கும். அந்த ஊண்டு அப்படின்றதையும் அவர் ஒரு சிம்பிளாக பார்ப்பார். இங்கே இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே ஹிஸ்ட்ரியை தேடி அவங்களோட ஓன் ஐடென்டிட்டியை தேடி அலையிற மாதிரியான ஒரு கேரக்டர்ஸாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மார்க் கில்மன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹீலர், ஸ்பிரிச்சுவல் லீடர் ஒருத்தர் இருப்பார். தென் டேனி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யங் பாய் இருப்பாங்க. தென் மேஜர் பிளங்கெட் அப்படின்றவர் ஒரு ரிட்டையர்ட் பிரிட்டிஷ் ஆஃபீஸர். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். இந்த எல்லா கேரக்டர்ஸுமே பாஸ்டில் என்ன நடந்துச்சோ அதனால் நிறைய ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் அவங்களோட ஓன் ஐடென்டிட்டி எது, அவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பிளேஸ், நேட்டிவ் பிளேஸ் இருக்கும் இல்லையா? அங்கேருந்து அவங்க மைக்ரேட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த ஐடென்டிட்டியை அடாப்ட் பண்ணிக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி அவங்களோட இடத்துக்கும் அவங்களால போக முடியாது. இந்த மாதிரி மென்டலி அவங்க பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட் அந்த சீக்வென்ஸ், அந்த மெமரிஸ் எல்லாத்தோடையும் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ரொம்பவே டிஸ்டர்ப்ட் ஆகிட்டு அவங்களோட ஐடென்டிட்டியை தேடிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் தான் இந்த போமில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே இருப்பாங்க. ஸோ ஒரு அவுட்லைன் ஆஃப் தி பிளாட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, போம் ஸ்டார்ட் ஆகும்போதே எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நிறைய ஃபிஷர்மேன் வந்து அந்த ஷீஷோரில் இருந்து ஃபிஷ்ஷிங்காக அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா? போட்டாக இருக்கட்டும், அந்த நெட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு ஃபிஷர்மேன் வந்து, அதாவது ஃபிலோக்டேட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா? அவர் வந்து அவருக்கு காலில் ஒரு ஊண்டு, ஒரு சின்ன காயம் மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு ஏதாவது சரி பண்ண முடியுமா, க்யூர் பண்ணுறதுக்கு ஏதாவது மெடிசன் இருக்கா அப்படின்னு சொல்லி அதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருப்பார். அது ரொம்ப காயமாக இருந்தாலும் அது ஏதோ அவரோட ஏன்சிஸ்டர்ஸோட பிளெஸ்ஸிங் மாதிரியும், அவங்க எந்த அளவுக்கு வீரமாக இருந்தாங்களோ அதே மாதிரி தான், அது எல்லாத்தோட அடையாளமாக தான் இந்த மாதிரி எனக்கும் காயங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஹிஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ணி பார்த்துட்ருப்பார். இருந்தாலும் அவருக்கு அந்த பெயின் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மெடிசன் ஏதாவது கிடைக்குமா, இதை க்யூர் பண்ண முடியுமா
முடியுமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பாரு. தென் அவங்க எல்லாரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நிறைய கேனோஸ் நம்ம ரெடி பண்ண முடியுமா டூரிஸ்ட்டோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு கேனோஸ் ரெடி பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க. தென் இந்த மெடிசன் எப்படி கிடைக்கும், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க மெடிசனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கில்மன் அப்படின்னு ஒரு கேரக்டர் சொன்னேன் இல்லையா, ஒரு ஹீலர் ஸ்பிரிச்சுவல் லீடர்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அந்த மெடிசனை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ஊண்டு வந்து க்யூர் ஆகுறதுக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் 2 ஃபிஷர்மேன் ஹெக்டர் அண்ட் அச்சில் இவங்க 2 பேருக்குமே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே இருக்கும். எதுக்காக அப்படின்னா 2 பேருமே ஒரே பொண்ணை வந்து லவ் பண்ணுவாங்க, ஹெலன் அப்படின்ற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். என்னதான் பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும் இன்னர் அவள் வந்து வெளியே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருப்பாள். பட் அவளோட ஹார்ட் வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கும். எதுக்காக அப்படின்னா அவளோட பாஸ்ட் லைஃப்பில் அவள் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாள். அந்த ஜாப்லேருந்து சடனாக குவிட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டதுனால இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளோட லைஃபே ரொம்ப ட்ராஜடியாக இருக்கும். பாஸ்டில் நடந்த சில வேர்ஸ்டான மெமரிஸ் எல்லாத்தையும் அவள் எப்போவுமே அதை ரெக்கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாள். அதை நினைக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக அது அவள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு மெமரிஸால் அவள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருப்பாள். அதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது, ஃப்யூச்சரில் எப்படி ஒரு பெட்டர் லைஃப் லீட் பண்ணுறதுன்னு சொல்லி அவள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் அவளுக்காக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. தென் ஒரு கப்பல் இருப்பாங்க, மேஜர் பிளங்கெட்னு பார்த்தோம் இல்லையா, அவரோட மிலிட்ரி சர்வீஸ் வந்து ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ கனெக்ஷனை தேடிட்டு இருப்பாங்க. வேறு இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது இந்த ஐலாண்டை வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க எல்லோரும் இங்கே வரும்போது இவரும் அவரோட ஒய்ஃபும் அங்கே வர்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அவரும் அங்கே வந்திருப்பார். வந்து கொஞ்ச நாள்லேயே அவரும் ஹெலனை மீட் பண்ணுறாரு. ஹெலனை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஸோ அவரும் அவள் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்கிறாரு. தென் அவரோட கேரக்டரும் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஐலாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்குமே ஏதோ ஐடென்டிட்டியை இழந்த மாதிரி, அவருக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஐடென்டிட்டி இல்லாத மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அவருமே அந்த ஐடென்டிட்டியை தேடுற அந்த ஒரு ப்ராசஸில் தான் இருக்கிறாரு. அவருக்குமே ப்ராப்பராக தெரியல. அவர் ஒரு மேஜராக இருந்தாலும் சர்வீஸில் இருந்தாலும் இது போக இந்த ஐலாண்டில் நான் என்ன ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கும் இந்த ஐலாண்டுக்கும் என்ன கனெக்ஷன், இங்கே இருக்கிற ஹிஸ்ட்ரிக்கும் எனக்கும் என்ன கனெக்ஷன் சொல்லிட்டு அந்த ஒரு மீனிங் ஆஃப் லைஃப்பை தேடிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அச்சில் அண்ட் ஹெலனுக்கு ஒரு நாள் பயங்கர சண்டே ஆகுது. அந்த சண்டேல வந்து ஹெக்டர் வந்து ஹெலனை கன்சோல் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஓகேவா, 2 பேர் சண்டை போடும்போது எப்படியாவது ஒருத்தங்களை கன்சோல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஹெக்டர் வந்து ஹெலனை கன்சோல் பண்ணி அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இது அச்சிலுக்கு வந்து ஒரு பெரிய டிசப்பாயிண்டிங் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா இப்போ ஹெக்டர் வந்து அவகிட்ட க்ளோஸ் ஆகிட்டானே, நம்ம சண்டை போட்டதுனால தானே இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு அவன் நிறைய மணி ஏர்ன் பண்ணணும், நிறைய ஒர்க் பண்ணணும், நம்ம நிறைய மணி ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவனை விட நான் இன்னும் ஸ்ட்ராங்காக ஃபினான்ஷியலி நான் ரொம்ப சவுண்டடாக இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அவளை மறுபடியும் என்னோட லைஃப்பில் என்னால் கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நம்புவான். டே அண்ட் நைட் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். அதனால ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அவன் ரொம்ப சிக்காகி நிறைய ஹாலுசினேஷன்லாம் அவனுக்கு வர ஆரம்பிக்குது. இல்லாத விஷயங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. நிறைய உருவங்கள் அவன் கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி, அவன்கிட்ட பேசுகிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவனுக்கு தோணிட்டு இருக்கு. ஸோ மென்டலி அவன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறான். அகெயின் இந்த ஆஃப்ரிக்கன் ரூட் அவனுக்குள்ளே வரணும், அதோடு அவன் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணுறான். பட் அவனால் முடியலை. மென்டலி அவன் அவ்வளோ டிஸ்டர்ப்டாக இருக்கிறான். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஹெலன் வந்து அகெயின் அச்சில் கிட்ட ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. ஓகேவா, ஸோ எல்லா கேரக்டர்ஸுமே ஓவராலாக பார்க்கும்போது எல்லாருக்குமே நிறைய சஃபரிங்ஸ் இருக்குது. அவங்க வேறு இடத்துக்கு மைக்ரேட் ஆகும்போது அந்த இடத்துக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்படியே அடாப்ட் ஆனாலும் அந்த இடத்துல நம்மளோட ரோல் என்ன, நம்ம எதுக்காக இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த அன்ஆன்சர்ட் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தேடியே அவங்களோட லைஃப் எல்லாம் கழிஞ்சு போகுதே தவிர அவங்களால ப்ராப்பரான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிக்க முடியல, ஒரு ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப் மேக் பண்ண முடியல. எல்லாமே ப்ராப்ளமாக காம்ப்ளெக்ஸாகவே எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ அவங்க வந்து லைஃபுக்கான மீனிங் என்ன, இந்த ஐலாண்டில் ஏதோ ஒரு சஸ்பீஷியஸான எலமெண்ட் இருக்குது, இந்த ஐலாண்டுக்குன்னு ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அது எல்லாமே ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கும்போது அதை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த ஐலாண்டில் என்னோட ரோல் என்ன, என்னோட பார்ட் என்ன, எனக்குன்னு ஏதாவது ஐடென்டிட்டி இருக்கா, இந்த ஐலாண்டில் இருக்கிற ஹிஸ்ட்ரியில் நானும் ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு பிளென்டி ஆஃப் கொஷின்ஸ்க்கு எல்லாருமே ஆன்சர் தேடிட்டு இருக்கிறாங்களே தவிர யாரும் ஒரு ப்ராப்பரான லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக லீட் பண்ணலை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த என்டையர் போம் ஃபுல்லாகவே ஒரு கம்பெனி பற்றி அண்ட் ஆல்சோ காலனைசேஷன், அதனால் ஏற்பட்ட இம்பேக்ட், மைக்ரேஷன், இந்த மாதிரி மல்டிபிள் தீம்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த போமை வந்து எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி, ஒரு அவுட்லைன் ஸ்டோரி மாதிரி தான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. என்டையர் ஸ்டோரி, என்டையர் போம் நம்ம கவர் பண்ணல. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.